ராதிகா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல யாரையோ ஒருத்தரை காப்பாற்றணுன்றதுக்காக வேற திசை கொண்டு போறது. இது வந்து கேரவன்ல இப்படி இருந்துச்சு, உடனடியாக புகார் பதிவு பண்ணிருக்கணும்ல. இது வந்து பாவனா வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஒரு புகார் கொடுத்தாங்க. அதனுடைய புகார் ஒரு தீர்வை நோக்கி நிக்குதா இல்லையா? சகிலாமால தான் பேச ஆரம்பிச்சாங்க, விசித்ரா அதை தான் பேச ஆரம்பிச்சாங்க, இன்னும் பல நடிகைகள் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்தா நம்ம கதையெல்லாம் நாரிடும், இந்த அஜிடேஷனை அமுக்க பாக்குறாங்க. இங்க யாரும் வந்து ஏகபத்தினி விரதம்லாம் சொல்ல முடியாது. சரத்குமார் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு நக்மாவை துரத்தினாரு, ஈராவுக்கு வந்து தூண்டில் போட்டாரு, அப்படிலாம் வந்து பல வந்து கிசுகிசுக்கள் இருக்கு. உங்க முதுகுலயே அவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு போயிட்டு குஷ்புகிட்டையும் கேட்குறேன், ராதிகா கிட்டையும் கேட்குறேன், கஸ்தூரிகிட்டே கேட்குறேன். எனக்கு வன்மம்லாம் கிடையாது. நீங்கள் ஏமா புகார் நோக்கி நகர மாட்டீங்க? புகார் தர முடியல, அப்போ பொத்திட்டுல இருக்கணும். உங்களால் புகார் தர முடியாது, தீர்வை நோக்கி நகர முடியாது, கமிட்டியை உங்களால் கேட்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆவணா கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். தமிழ் சினிமாவில் முதல் பேசுனது அவங்க தான். ஆனால் அவங்களை நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கவர்ச்சி நடிகை, ஆபாச நடிகை, இப்படி தானே அவங்களுக்கு பேர் இருக்குது. ஒரு கவர்ச்சி நடிகை சொல்கிறாங்க, இது போன்ற வந்து தமிழ் சினிமாவிலையும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கும் நடந்திருக்கு, வாங்க பேசலாம், எல்லாரும் நாமளும் வந்து ஒரு கமிட்டி கேட்போம், இதுதானே சார் கரெக்டு, இந்த தீர்வை நோக்கி நம்ம நகரணுமா இல்லையா சார்? வணக்கம் சார். வணக்கம் அஜித். நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பற்றி என்ன சொன்னீங்க. பட் அந்த டைமில் இது வந்து ரொம்ப பெருசாக பூம் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிச்சு போயிட்டு இருக்குது, பூகம்பமாக போயிட்டு இருக்கு இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் சேர்ந்த ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஒன்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி என்ன பார்க்குறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தலையிட்டு நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்களேன், அதில் வன்மம்லாம் நமக்கு கிடையாது. இப்போ ராதிகா மேலே நமக்கு என்ன வன்மம் இருக்குது? அவங்க ஒரு நடிகை, மூத்த நடிகை, இன்னும் திறமையான நடிகை. இன்றைக்கும் நான் சொல்லுவேன் வந்து அவங்க நடிப்பில் வந்து குறையே சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன சொல்லணும், அந்த அழுது நடிக்கிறது இல்லை. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சீமையில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கு கூட நம்ம ஒரு தங்கை இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும் அந்த விஜயகுமார் கேரக்டரும் அந்த கேரக்டரும். அதனால் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வந்து நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து மிஞ்ச முடியாது, அதெல்லாம் வேறு. ஆனால் இங்கே வந்து ஒரு பொது தளத்தில் வந்து நீங்கள் பேசும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பேசும்போது பொறுப்பாக பேசணும்ல. பொறுப்பாக பேசணும். ரெண்டாவது கேட்டிங்கன்னா வந்து மீடியாவில் பேசும்போது மரியாதையாக பேசணும். இப்போ நீங்கள் உங்கள் பொசிஷன் வந்து நீங்கள் யார் வேணா இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு மத்தியில் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகராக கூட நீங்கள் இருந்துக்கலாம், சரிங்களா? ஆனால் நீங்கள் அந்த ஒரு எண்ணம் அந்த மைண்டில் வந்து நின்றுட்டு அது மாதிரி நீங்கள் பேசக்கூடாதுல்ல. அது நம்ம இன்றைக்கி நம்ம பெரிய ஆளுமை, நம்ம தான் இங்கே அப்படின்ற அந்த திமிர்த்தனமாக பேசக்கூடாதுல்ல. நான் சொல்கிறது புரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் பேசலாம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க, உங்களுடைய கருத்தாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் அதை நான் புகார் தெரிவிக்கலன்னு சொல்கிறதும், அதுக்கு பிறகு வந்து கேட்டால் இங்கே எல்லாருமே அப்படி தான் சொல்கிறதும், எல்லா துறையும் அப்படி தான் சொல்கிறதும், இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த வார்த்தையை பேசணும்? அப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைக்க பார்க்குறாங்க. தமிழ் சினிமாவில் இப்படி வந்து சம்பவங்கள்லாம் குறைஞ்சிடுச்சு, பாலியல் ரீதியாக சுரண்டல் வந்து குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லணும்? இப்போ ஏற்கனவே வந்து எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேசும்போது, இப்போது ஷகிலா அவங்க என்ன கேட்டால் அவங்க தான் முதல்ல சொல்கிறாங்க, தமிழ் சினிமாவிலையும் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வையில் அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் ஒரு மூத்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அப்போ நீங்கள் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறது வந்து எதுக்காக? யாரை காப்பாற்றுறதுக்கு? இப்படி வந்து நிறைய இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா, என்னோட கேரவன்லையும் இந்த மாதிரி சார் அது வந்து அண்ட புழுகு சார், அது அண்ட புழுகு. ராதிகா வந்து இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கேரவனே 90களுக்கு மேலே வந்தது தான். அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் சொல்கிறது அதுதான். கேட்டால் ராதிகா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் யாரையோ ஒருத்தரை காப்பாற்றணுன்றதுக்காக மடைமாற்றம் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து வேறு திசை கொண்டு போகிறது. இது வந்து கேரவனில் இப்படி இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சீக்ரெட் கேமரா வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உடனடியாக புகார் பதிவு பண்ணிடணும்ல. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பெண்களுமே நான் சொல்கிறேன், ராதிகாவும் சொல்கிறேன், குஷ்புவும் சொல்கிறேன், அந்த கஸ்தூரியும் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே கேட்டால் எனக்கு நடந்துருச்சு, எனக்கும் நடந்திருக்குன்னா என்ன பெருமையாக எனக்கும் ஒரு மெடல் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. நான் சொல்ல போறீங்களா, எனக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க, நான் குத்திக்கிட்டேன், எனக்கு கூட கொடுத்தாங்க, ஏதோ கிஃப்ட் கொடுத்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே நீங்கள் ஒரு மானமுள்ள பெண்ணாக நீங்கள் நடந்துக்கணுமா இல்லையா? மானமுள்ள பெண்ணான்னு கேட்டால் உடனடியாக நீங்கள் என்ன செய்ய கேட்டால் எனக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புன்ற போது நான் புகார் கொடுத்தா சொன்னேன். இங்கே வந்து பாவனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக ஒரு புகார் கொடுத்தாங்க. அதனுடைய புகார் எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா நீங்கள்?
அந்த ஒரு புகார் சம்பந்தப்பட்ட நபரையும் குறிப்பிட்டு சொல்றாங்க, அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, போகுது. பாருங்க, எல்லா மிகப்பெரிய என்ன சொன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு பெரிய ஒரு தீ விபத்துக்கு எங்கேயோ ஒரு சின்ன பொறி தானே காரணமாயிடுது, தீப்பொறி தானே காரணமாயிடுது. பாவனா கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? ஒரு தீர்வை நோக்கி நிக்குதா இல்லையா? கேரளா சினிமாவில் ஒரு தீர்வை நோக்கி நிக்குது. இப்போ எல்லாரும் கேரளா சினிமா வந்து ஓகே, இதுல வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்குன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க சார். ஆனா அந்த தமிழ்நாட்டு சினிமாவில் இருக்க ஆட்கள் இப்போ சார் அதுக்கு தான் சார் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க சார். இப்போ சகிலாமாலாம் அதை தான் பேச ஆரம்பிச்சாங்க, விசித்ரா அதை தான் பேச ஆரம்பிச்சாங்க, இன்னும் பல நடிகைகள் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க உள்ள நுழைஞ்சி இந்த மூன்று பெண்களும் உள்ள நுழைஞ்சி என்ன செஞ்சாங்க கேட்டால், தமிழ் சினிமாவில் வந்தால் நம்ம கதையெல்லாம் நாரிடும், அப்போ இதை எப்படி பண்ணணும்னு கேட்டால் அவங்க இந்த ரூட்லேயே வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவங்க சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன நீங்களே சொல்லுங்கள். இப்போது ராதிகா அவர்கள் சொன்ன கடைசியாக என்ன தீர்வை எட்டுறாங்க, குஷ்பு அவர்களுடைய தீர்வு என்ன, இதெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்கு. நான் நடக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்குங்க. இப்போ என்னங்க 6 வருஷம் ஆச்சுங்க நிர்பயா கேஸ் விசாரிக்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போ என்ன பெரிய புகார் புகார் கொடுத்தா என்ன நடந்துடும்? 6 வருஷம் ஆச்சு விசாரிக்கிறது. அப்போ அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஆதரவு இல்லை. என்னன்னு கேட்டால் இதை வந்து இந்த அஜிடேஷனை அமுக்க பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, பெரிய ஸ்டாரே பேசிட்டாங்க, குஷ்பு மேம் பேசுறாங்க, ராதிகா மேம் பேசிட்டாங்க, கஸ்தூரி மேம் பேசுறாங்க. மேம் என்ன பேசுனாங்க, என்ன தீர்வு கேட்டால் எனக்கும் நடந்திருக்கு. அது ஏன் நடக்கும்போது யாரும் வெளியே சொல்லலை? அதைத்தான் நான் கேட்குறோம். நீங்கள் நடக்கும்போது இப்போது நீங்களே சொல்லுங்கள் சார், மனசாட்சியோட சொல்லுங்கள். ஒரு பெண் வந்து கிட்ட தவறாக நடந்துக்கிறேன் இயல்பாக ஆன் த ஸ்பாட்டில் வேகமாக செருப்பு கட்டி அடிச்சிருவாங்க, யோசிக்கலாம் மாட்டாங்க, பேசலாம் மாட்டாங்க. உண்மையிலே ஒரு மானமுள்ள பெண் ஒருத்தன் வந்து இப்படி கேட்குறான்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் ஒன்று திட்டிடுவாங்க, இல்லை செருப்பு கட்டி அடிச்சிடுவாங்க. அவர்கிட்ட செருப்பு நம்பர்லாம் சொல்லி இங்கே அடிக்கட்டுமா அங்கே அடிக்கட்டுமா இது யாராவது கேட்பாங்களா சார்? நீங்கள் குஷ்புவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ரெண்டாவதுல ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் பீரியடில் சரத்குமார் இருந்திருக்காரு, அவர் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தலைவராகவே இருந்திருக்காரு, நடிகர் சங்கத்தில் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் ஒரு இது எடுத்திருக்கலாம். சரத்குமாருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். சம்மந்தம்லாம் நான் கேட்டேன், இவங்க பேசுறதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க நடித்த காலகட்டத்தில் இவங்களே சொல்கிறாங்க மரத்தடியில் துணி மாற்றோம்லாம் சொல்கிறாங்க. இது கிராமங்களில் போய் ஷூட்டிங் எடுக்கும்போது அப்படி நடக்கிறது தான், சரிங்களா? இப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கேரவனில் வந்து சீக்ரெட் கேமரா வச்சாங்க. இப்போ தான் சார் இந்த கேமராலாம் ஈஸியாக கிடச்சிச்சு. 20 வருஷம் முன்னாடியே வந்து கேட்டால் அந்த ஆடியோ சீக்ரெட் டேப் இருக்கு இல்லையா, ஒருத்தருடைய பேசுறது கேட்கணும்னு சொன்னால் அது பாக்கெட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ மறைச்சிக்கணும், அப்படி இருந்தது. இன்றைக்கி செல்லு கூட எல்லாமே வந்துடுச்சு. சீக்ரெட் கேமராவும் அப்படி தான். ஆடியோ கேசட்டு சீக்ரெட் கேமராவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் வந்து எடுத்துட முடியாது. அப்படியான கேமரா இப்போ தான் பெண்ணில் கூட வந்துடுச்சு கேமரா. அப்போ வந்து சீக்ரெட் கேமராவும் அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த அம்மா ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கேரவனே கிடையாது. அப்போது கேரவனே கிடையாது சார். தங்கறதுக்கு ஏதாவது வீட்டில் தங்குவாங்க. பெரிய ஸ்டாருங்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே ஒரு ரூம் ஒதுக்கி கொடுப்பாங்க, அங்கே தங்குவாங்க. இல்லை ஒரு வீடுகளில் தங்குவாங்க. கிராமங்களில் ஷூட்டிங்னா ஒரு வீடுகள் எடுப்பாங்க, ஹோட்டல் கூட கிடைக்காது. இல்லை மாவட்ட அளவில் எங்கேயோ டிஸ்ட்ரிக்டில் டவுனில் இருந்துச்சுன்னா அங்கே இருந்துட்டு அங்கேருந்து ஷூட்டிங் வரணும். இப்படி தான் இருந்துச்சு. கேரவனே இல்லாத போது ஒரு கேரட் அல்வா கொடுக்குறாங்க இந்த அம்மா. யார்? ராதிகா. உன் புருஷன் யோக்கியனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி எதனால் வந்து இவங்களுடைய வார்த்தையால வருது. சரத்குமார் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிருக்காரா சார்? சார் அவருக்கு பிரச்சனைகள் சார். இங்கே ஒரு விஷயம் இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கடந்த கால வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எடுத்துன்னு கேட்டால் இதில் சிக்காமல் இருக்க மாட்டாங்க. இங்கே யாரும் வந்து ஏகப்பட்ட விரதம்லாம் சொல்ல முடியாது. சரத்குமார்லாம் சொல்லிக்க மாட்டாரா? அவரால் முடியாதா? நான் வந்து அது மாதிரி ஆள் கிடையாது, நான் ஏகப்பத்தினி விரதம் அப்படின்னு நீங்கள் அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டாரா? அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம க்ளீன் ரெக்கார்ட் நம்ம சொல்லுவோம். கேட்டால் நான் ஏகப்பத்தினி விரதம், இது நான் வந்து மனைவிக்கு மட்டும்தான் ஃபிட்டு, அடுத்த பொம்பளைக்கு நான் அன்ஃபிட்டு, போல்டாக என்னால் சொல்ல முடியும். அப்போ சரத்குமார் உண்மையில் இந்த மாதிரிலாம் மாட்டிருக்காரு. அது எனக்கு தெரியாது சார். ஆனால் அவர் சொல்லணும்ல. இப்போ நான் சொல்லுவேன் நான் ஏகப்பத்தினி விரதம்னு நான் சொல்லுவேன். அந்த தைரியம் எனக்கு துணிச்சல் இருக்குது. ஏன்னா நான் சுத்தமாக இருக்குன்ற அந்த திமுரு இருக்குது, அந்த ஆணவமும் இருக்குது, அகம்பாவும் இருக்குது. அது வேணும் இல்லை அவருக்கு. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுறவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சரத்குமார் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். அப்போ அவர் கடந்து போகிறார். ஏன் சொல்லணுமான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சொல்லணும். அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் இருக்குன்றது பரவலாக சொல்கிறாங்க. அவர் நக்மாவை துரத்தினார், ஈராவுக்கு வந்து தூண்டில் போட்டார், அப்படிலாம் வந்து பல வந்து கிசுகிசுகள் இருக்குது. அப்போ கிசுகிசுகள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும்ல. அவ்வளோ பிரச்சனை உங்ககிட்டே உங்கள் முதுகுலேயே அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் விஷயத்தில் வந்து கேட்டால் ஏதோ ஒன்றுத்தில் போய் சிக்கிக்க கூடாதுல்ல. ராதிகா கிளாமரஸாக நடிச்சிருக்காங்களா சார்? கிளாமர்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. பொதுவாகவே நான் சொல்ல கேட்டிங்கன்னா கிளாமராக நடிக்கிறவங்க அத்தனை பேரும் தவறானவங்க கிடையாது சார். சில சூழ்நிலையில் அதைத்தான் பல பேர் பேசுகிறாங்க. எங்கே பேச விடுறாங்க? அதை தான் கேட்டாங்க. கவர்ச்சி நடிகைன்றான் யார்? ஷகிலா மட்டும்தான் உடம்பை காமிச்சிக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள்.
நியாயமாக பேசணும், யாருக்காகவும் பேசணும். ஷகிலா கவர்ச்சி நடிகைன்ற, அப்போ இவங்கெல்லாம் மற்றவங்களாம் ஐட்டம் சாங்குன்னு ஒன்று போட்டு இப்போ ஆடுறாங்கல்ல அவுத்து போட்டு, அப்போ அவங்களாம் கவர்ச்சி நடிகை இல்லையா? நான் கேட்குறது கரெக்டாக தப்பா? அப்போது ஒரு கவர்ச்சி நடிகை நீங்கள் சொல்கிறீங்கள, அவங்களே வந்து சொல்கிறாங்க இது போன்ற வந்து தமிழ் சினிமாவிலையும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேரளா சினிமா மட்டும் சொல்லுங்க, தமிழ் சினிமாவிலும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த வார்த்தைக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்னமா நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எனக்கும் நடந்திருக்கு, வாங்க பேசலாம் எல்லாரும். நாமளும் வந்து ஒரு கமிட்டி கேட்போம், இதுதானே சார் கரெக்டு, இதுதானே சார் கரெக்டு, இந்த தீர்வை நோக்கி நம்ம நகரணுமா இல்லையா சார்? இப்போ 3 பேருக்கும் கேட்குறேன், நீங்கள் ஏமா புகார் நோக்கி நகர மாட்டீங்க? அது குஷ்புக்கிட்டையும் கேட்குறேன், ராதிகாக்கிட்டையும் கேட்குறேன், கஸ்தூரிகிட்டையும் கேட்குறேன். உடன் பிறந்த சகோதரியாவே நாங்கள் நினைக்கிறேன், பாவிக்கிறேன். நான் எனக்கு வன்மம்லாம் கிடையாது, யாரையும் கொச்சைப்படுத்தணும் கேவலப்படுத்துன்ற எண்ணம் இல்லை. நீங்கள் ஏமா புகார் நோக்கி நகர மாட்டீங்க? புகார் தர முடியல, அப்போ பொத்திட்டுலாம் இருக்கணும், மூடிட்டுலாம் இருக்கணும். உங்களால் புகார் தர முடியாது, தீர்வை நோக்கி நகர முடியாது, கமிட்டியை உங்களால் கேட்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். பேசுகிறவங்க பேசட்டுமே. சாந்தி வில்லியம்ஸ் பேசுகிறாங்கல்ல, ஒரு மூத்த நடிகை, உங்களை மாதிரி கோடி கோடியாக சம்பாதிக்காத நடிகை, மானமுள்ள நடிகை, அவங்க சொல்கிறாங்கல்ல இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க பேசுகிறாங்களா இல்லையா? உங்களுக்கு தோணுதா இல்லையா? நீங்கள் 2K கிட்ஸ் தானே. எனக்கு தோணுது, எனக்கு 54 வயசு தான். ஆனால் சாந்தி வில்லியம்ஸ் பேசும்போது எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறாங்க. மோகன்லால் விஷயத்தை பேசுகிறாங்களே, கேட்டு பாருங்கள் இன்னொரு தடவை. அவங்களுக்கு இருக்க அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை? ஷகிலா பற்றி ஒரு கவர்ச்சி நடிகை தான் உங்களுக்கு தெரியுறாங்க, ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. தமிழ் சினிமாவில் இப்படி நடந்திருக்கு. முதல்ல அவங்க தான் போட்டாங்க, ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் முதல் பேசுனது அவங்க தான். ஆனால் அவங்கள நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கவர்ச்சி நடிகை, ஆபாச நடிகை, இப்படி தானே அவங்களுக்கு பேர் இருக்குது. உங்களுக்கு ஏன் அந்த துணிச்சல் இல்லைன்னு கேட்குறேன் நான். அவங்களுக்கு இருந்த துணிச்சல் இப்போ அவங்கள நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த கட்டமாக அவங்க பல விஷயங்கள் பேச போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பெரிய ஸ்டார்னு வந்துட்டீங்க, பெரிய பிராண்டு. நீங்கள் ராதிகா பிராண்டு, குஷ்பு பிராண்டு, கஸ்தூரி பிராண்டு, பிஜேபி பிராண்டு. நீங்களாம் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க. நீங்களே வந்து இப்படி வந்து தயக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டால், ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி, ஒரு பெரிய ஒரு வேல்யூ உள்ள சூப்பர் ஸ்டார்கள் இவங்கெல்லாம், இவங்களே வந்து இப்படி கடந்து போகும்போது நாம் ஏன் இதெல்லாம் பேசணும்? அப்படி ஒரு எண்ணம் வருமா வராதா? ஒரு புதிய நடிகைக்கு, ஒரு இளம் நடிகைக்கு வருமா வராதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? போயிட்டு பாவனா கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும். எப்படிமா புகார் தர்றது, எப்படி பண்ண, எது பண்ணணும். அப்போ அவங்க வந்து ஒரு திறமையான நடிகை ஆகிட்டாங்கல்ல, ஒரு வீரமுள்ள நடிகை ஆகிட்டாங்கல்ல, ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் விஷால் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்றவங்களை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். பைத்தியங்க. இந்த பக்கம் அவன் சொன்ன பிறகு தாங்க இந்த பொம்பளை 9ஆம் நம்பர் செருப்புன்னு எடுத்து சொல்லிச்சு. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் சொன்ன பிறகு தாங்க இந்த பொம்பளை செருப்பு நம்பரே சொல்ல ஆரம்பிச்சிச்சு. யாரு? குஷ்பு. இந்த பக்கம் ஸ்ரீரெட்டி அப்பனா உன்னே தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம். அது ஒரு கொடுமையானு கேட்டீங்கன்னா, அது இன்னொரு வார்த்தை சொல்லிச்சு. அது அதை விட ரொம்ப கொடுமையானு கேட்டேன். என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் டக்குன்னு விஷால் வந்து சார் ஒரு செருப்பு இருக்குன்னா ஓகே சார், இவர் எதுக்காக இந்த அட்டென்ஷனை வாங்குறதுக்காண்டி முயற்சி பண்றாரு? முதல்ல ஒரு விஷயம், இந்த செருப்பு கதையை முதல்ல முடிச்சிடும். நீங்கள் அடுத்த கதைக்கு போவோம். 9ஆம் நம்பர் செருப்பு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, செருப்பு சைஸை வந்து பகிரங்கமாக தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, குஷ்புக்கு நீங்கள் 9ஆம் நம்பர் செருப்பு எடுத்து நீங்கள் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அவங்க சைஸை சொல்லிட்டாங்க. சைஸுக்கு அடிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா கதையாக புது உருட்டாக இருக்குது. வடிவேல் பாணியில் சொன்னால் அப்படி தான் சொன்னோம். செருப்பில் நீங்கள் அடிக்கிறீங்க சார், உங்கள் செருப்பு எதுக்கு சைஸ் எதுக்கு சொல்லணும் அடிக்கிறவங்ககிட்ட? ஏதாவது லாஜிக்காக ஒத்து வருதா? செருப்பில் அடித்தா நீங்கள் 8ஆம் நம்பர் செருப்பில் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா அடிங்க, 9ஆம் நம்பர் செருப்புலாம் அடிக்காதீங்க நான் சொல்ல போகிறேன். செருப்பில் அடிக்கிற முடிவு பண்ணியாச்சு, சைஸு தேவையே இல்லை. அங்கே சைஸை சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், இந்த சைஸ் செருப்பு வாங்கி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்களா? ரெண்டாவது இங்கே ஸ்ரீரெட்டி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வந்து எங்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது. இவ்வளோத்துக்கும் காரணம் யார் சார்? செருப்பால் அடின்னு சொன்னான் பார்த்தீங்கன்னா அவன் தான். ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அதை சொல்லக்கூடாது சார். அவர் ஏன் டக்குன்னு இதை வந்து ஒரு இதாக எடுத்து சார், நைட் அடித்த போதை தெரியாதவன் பின்ன அவங்ககிட்ட போய் கேட்டால் பின்ன வேறு என்ன சொல்லுவான்? பின்ன அப்புறம் எடுத்தா ஏதாவது சொல்லிவிடுவா, அப்புறம் சொல்லிட்டா தேவையில்லாமல் விசாரிக்க எனக்கு பிரச்சனை உருவாக்காது. ராத்திரி ஃபுல்லாக விடிய சரக்கு அடிச்சவன் போயிட்டு மறுநாள் கொண்டு போய் தொண்டையில் கொண்டு போய் மயக்க விட்டா பின்ன அவன் யார் என்ன சொல்லுவான்? அவன் பெண்மணி பெண்மணி அவன் சொல்லிட்டு பெண்மணி அவனை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டான். நைட்டு அடித்த சரக்கு வந்து கொஞ்சமாவது இருக்கும், அந்த ஒரு கேர், ஒரு மயக்கம், அதெல்லாம் பொழுது விடிஞ்சு போன. அவனுக்கு முன்னாள் பிறந்தநாள், நல்லா கவனிங்க, முன்னாள் பிறந்தநாள், முன்னாள் பிறந்தநாள் பார்ட்டி எல்லாம் இருக்கும். போதையில் இருக்கிற மாதிரியே இருந்தது, பார்க்கறதுக்கு சரக்கட்சா மாதிரியே இருந்தது. அவங்ககிட்ட போய் தொண்டையில் கொண்டு போய் மைக்கு நீட்டினா பின்ன அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுங்க, அதே நீங்கள் பிடிச்சின்னு தொங்குனீங்கன்னா எப்படி? அடுத்த நாள் போயிருக்காங்க சார். அப்போ கேட்டால் எனக்கு ஸ்ரீரெட்டினா யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் என்ன சொன்னோம்? ஸ்ரீரெட்டி எனக்கு ரொம்ப பழக்கம், நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம் நான் சொல்ல முடியும். என்ன சார் நீங்கள் அந்த மாதிரி தான் சொல்லுது இல்லை, இது அர்த்தத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டினா அதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும் இல்லை?
ஸ்ரீரெட்டி சொல்லியாச்சு இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு எவனா இவங்கள விட்டுருங்க, யாரை நடிகர்களை விட்டுருங்க, எல்லாமே கல்பிரேட் விட்டுருங்க. இந்த நடிகைகள் ஒரு இளம் நடிகை தானே ஸ்ரீரெட்டி சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் அதுதான், என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதனுடைய பொருள் என்ன, அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது தான் அப்படி தான் சொல்ல முடியும். வெளிப்படையாக வந்து பாதிப்பு வந்து இருக்குது. அப்போ இந்த சீனியர் நடிகைகள் இருக்க அந்த 3 மெடல் வாங்கின வீராங்கனைகள், இந்த 3 மெடல் வாங்கின வீராங்கனைகள் ஸ்ரீரெட்டி பக்கத்தில் போய் கேட்டு, இல்லை வர வச்சு, நீங்கள் ஒரு பொது இடத்துல வர வச்சு, அல்லது அவங்க ஆஃபீஸில் போயிட்டு என்னம்மா நடந்துச்சு, ஏதுமா நடந்துச்சு, என்னம்மா பண்ணான் விஷால், என்னம்மா பண்ணான், இல்லை வேறு என்ன யார் என்ன பண்ணான் கேட்கணுமா இல்லையா? அதுதான் கேட்குறாங்க அந்த அம்மா. யார் சகிலா கேட்குறாங்க, பிடிங்கிட்டீங்களா கிழிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஸ்ரீரெட்டி இப்போவும் சொல்கிறாங்கல்ல, குறை சொல்கிறாங்கல்ல சார், இப்போ சொல்கிறாங்கல்ல சார், அவங்களுடைய மனக்குறைய சொல்கிறாங்க சார். இப்படி தான் சார் ஒரு பொம்பளை சொல்ல முடியும். என்கிட்ட சார் நாசுக்காக சொல்கிறாங்கல்ல, கமிட்டி ஃபார்ம் பண்ணால் அங்கே நிறைய வெடித்து வெளியே வரும். அந்த இடத்துல சொல்லும் போது கேட்டால் அப்போ அதுக்கு என்ன, நீங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் என்ன கிழிச்சிங்க சொல்லுங்கள். நடிகர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷாலோட நின்று போச்சா? அதுக்கப்புறம் மாவீரன்லாம் அதில் இருக்கிறான், கருணாஸ்லாம், சரிங்களா? ஒரு பெண்களுக்கு ஒரு பாதிப்புன்னா பொங்கி எழுந்துடும், சரிங்களா? கோவத்தில் எழுந்தது பார்த்தீங்களே நீங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்ரீரெட்டிக்கு நான் பாருங்கள், நான் வந்து நகைப்புக்காக சொல்கிறேன். சகிலாமா கேட்கறது கரெக்டாக தப்பா? நீங்கள் என்ன கிழிச்சிட்டிங்க பிடிங்கிட்டீங்கன்னு கேட்குறாங்கல்ல, இதை விட செருப்பலட்சி கேட்க முடியாது யாரும். அவங்க கேட்குறாங்க, நம்ம கேட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும், இவனுங்களாம் நம்மளை சுற்றிடுவானுங்க. நீங்கள் என்ன கிழிச்சிட்டிங்க என்ன பிடிங்கிட்டீங்கன்னு கேட்குறாங்கல்ல, கரெக்டான 100% கரெக்டான கேள்வி. அப்போ யாராவது ஒருத்தர் கிழிக்கணும் பிடுங்கணும்ல சார். கண்டிப்பாக நீங்கள் தான் இங்கே 3 பேர் வந்து 3 பேர் மெடல் வாங்கின வீராங்கனைகள் ஆகிட்டாங்க. அதுதான் மீடியாலாம் சுற்றுறான். இந்நேரம் மீடியாலாம் ஸ்ரீரெட்டிக்கிட்டலாம் போயிருக்கணும். நான் சொல்கிறது கரெக்டுங்களா? இந்த 3 பேர் கொடுக்குற அந்த வேல்யூ வந்து முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி கொடுக்கவே இல்லையே. ஏன் சகிலா கொடுக்கவே இல்லை? சாந்தி வில்லியம்ஸுக்கு ஏன் கொடுக்கவே இல்லை? இங்கே கோளாறு என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி வந்து மீடியாக்கள் வந்து சப்போர்ட். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ. நன்றி.